மகிழ்ந்த நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய கலந்துரையாட எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார். திரு நாவுக்கரசர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஐயாவுடைய முதல்வருடைய கருத்துக்கு ஒரு சின்ன திருத்தம். நாவுக்கரசர் அல்ல, நாக்கு வியாபாரி நாஞ்சில் சம்பத். சார், ஒரு குறிப்பிட்ட காலத்துல இதே திராவிட கருத்துக்களுக்காக, முக்கியமா திமுகவுக்காக தன்னுடைய நாவன்மையால் இளைஞர்களை கட்டி போட்ட ஒரு பேச்சாளர் சார். நீங்க அவ்வளவு ஈஸியா அவரை நா வியாபாரின்னு சொல்றது எப்படி சார் ஏற்புடையதா இருக்கும்? இல்ல, இளைஞர்களை எதுக்கு கட்டி போட்டாங்கன்னு இருக்குல்ல, ஒரு நல்ல கொள்கைக்கு கட்டி போட்டாங்களா, இளைஞர்களுக்கு தீய வழியை கொண்டு போறதுக்கு கட்டி போட்டாங்களா? இளைஞர்களை தவறான வழிக்கு கொண்டு போறதுக்கு கட்டி போட்டதுதான் நாக்கு வியாபாரி நாஞ்சில் சம்பத்துடைய நாவன்மை. சரி, நீங்க கேள்வி ஆரம்பிங்க. சரி, நான் பொதுவாவே சொல்லிடுறேன். ஏன்னா நானும் ஒரு காலத்துல இதே நாவுக்கரசருக்காக சென்னையில் நடக்கக்கூடிய கூட்டங்கள்லாம் ஓடி ஓடி தேடி பல்வேறு திராவிட வரலாற்று செய்திகள் எல்லாம் நாங்க அவர் வழியா நாங்க கேட்டிருந்தோம். அந்த ஒரு ஒரு வரலாற்று உண்மையோட, ஏன்னா நீங்களும் ஒரு வரலாற்று ஆய்வாளர்ன்றதுனால அன்னைக்கே அவருடைய பேச்சு தான் பல இளைஞர்களை திராவிடத்தின் பால் ஈர்த்தது என்ற காரணத்துக்காக அவரை நான் சொல்றல, அது என்ன பொறுத்த வரைக்கும் தவறுலன்னு தோணுது. அப்படியான ஒரு நாவுக்கரசர் அல்லது நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய நாக்கு வியாபாரி அப்படின்னு சொல்லக்கூடிய திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள், முதல்வர் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களை விமர்சித்ததை குறித்த தன்னுடைய பேட்டியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் சொல்றது போய் இந்த செய்தியை அவர் அரசியலுக்கு பயன்படுத்துகிறாருன்றாரு. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த சம்பவத்தை தன்னுடைய அரசியல் வளர்ச்சிக்கு பயன்படுத்துறாரு சார். அரசியல் வளர்ச்சிக்கு அதானியும் ஸ்டாலினும் சந்திச்சதை பயன்படுத்தி தான் பாமக முன்னேறுன்னு கட்டாயம் இருக்கா? இவங்களுக்கு பேச தெரியுங்கிறதுனால காளிமுத்து பாணியில சொன்னா அல்லது கலைஞர் பாணியிலே சொன்னாலும் கூட பச்சை பாம்பை பச்சை கொடின்னு பேசுறதுக்கு தான் நாஞ்சில் சம்பத் வந்திருக்கார். பச்சை பாம்புக்கும் பச்சை கொடிக்கும் வித்தியாசம் தெரியாத பதராக நாஞ்சில் சம்பத் மாறிவிட்டாரா? அரசியல் நடத்துவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வன்னியர் சமூகத்திற்கான 10.5% இடஒதுக்கீடு இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விவசாயிகளின் வாழ்வாதாரங்களை, அவருடைய வாழ்வியலை காப்பாற்றுவதற்காக, அவருடைய முன்னேற்றத்திற்காக போராடுவதற்காக டிசம்பர் 21 உழவர் பேர் இயக்கத்தின் சார்பில் விவசாயிகள் மாநாடு நடத்தப்படுகிறது. அதற்கெல்லாம் விவசாயிகளை அணிதிரட்ட வேண்டிய மாபெரும் அரசியல் இருக்கிறது. இதை விட்டுவிட்டு நாஞ்சில் சம்பத் சொல்வதை போல இந்த ஸ்டாலினை பற்றி சீண்டி அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியை சீண்டித்தான் வன்னியர் சமூகத்து இளைஞர்களை அபகரிக்க வேண்டும், வன்னியர் சமூகத்து இளைஞர்களை திமுகவிற்கு ஆதரவாக திசை திருப்ப வேண்டும் என்ற கட்டாயம் திமுகவிற்கு தான் இருக்கிறது. திமுக தான் இப்பொழுது ஓய்ந்து போன தூரிகை ஆகிவிட்டது. ஆகவேதான் நாஞ்சில் சம்பத் போன்ற நாக்கு வியாபாரிகளை வைத்து இன்றைக்கு திமுக பேசிக் கொண்டிருக்கிறது. நான் ஏன் நாஞ்சில் சம்பத்தை முதல்லயே நாக்கு வியாபாரின்னு சொன்னேன் அப்படின்னா, திமுகவிலிருந்து வைகோ வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு வைகோவுடன் வந்த நாஞ்சில் சம்பத் அந்த மறுமலர்ச்சி திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார். அன்றைக்கு ஸ்டாலின் பேசிய ஒவ்வொரு மேடைகளிலும் கல்லுக்கு சேலை கட்டி விட்டால் கூட கற்பழிக்க துடிக்கின்ற காம கொடூரன் ஸ்டாலின் தான் பேசுறார். இன்னைக்கு அதே ஸ்டாலின அதி மேதாவின் பேசுறார். திமுக பவளவிழா மாநாட்டில் பேசிய ஸ்டாலினுக்கு நாஞ்சில் சம்பத் தான் எழுதி கொடுத்து ஸ்டாலின் பேசினார் என்று அன்றைக்கு நாஞ்சில் சம்பத் பேசியது என்னன்னு கேட்டா, இந்துயிசம் இஸ் டிவிஷன், இந்து மதம் எனக்கு பாகுபாட்டை தந்தது என்று அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவினார். அதற்கு பிறகு அந்த புத்த மதம் இலங்கை, பர்மா இன்னும் பல தேசங்களுக்கு சென்று வளர்ந்து விட்டது.
என்று நாஞ்சில் சம்பத் எழுதி கொடுத்ததை பேசிய மு.க. ஸ்டாலின், இந்துயிசம் இஸ் டிவிஷன் என்று அம்பேத்கர் இந்து மதத்தை தழுவினார். அந்த இந்து மதம் இன்றைக்கு இலங்கை, பர்மா, தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கெல்லாம் சென்று பரவிவிட்டது என்று இன்றைக்கு நாம் பேசுவதற்கு முன்பே ஸ்டாலினை உளறல் மன்னன் என்று நிரூபித்து பேசியவர் தான் இந்த நாஞ்சில் சம்பத். ஆனால் தான் நாஞ்சில் சம்பத்தை நாக்கு வியாபாரி என்கிறேன். நீங்க எப்படி சொல்றீங்க, ஆனா அவரு சொல்றதுல அவருக்கான திமுகவுக்கான நியாயம் இருக்கா மாதிரி தானே சார் இருக்கு. ஏன்னா கடந்த காலங்கள்ல இது ஒரு பரபரப்பு இல்லாத இருந்த பாராளுமன்ற கட்சி இன்னைக்கு களத்துல இந்த ஒரு செய்திக்காக ஆர்ப்பாட்டம் செய்வதும் இறங்கி போராடுவதும் அங்கங்க கைதாவதுமா ஒரு கிளர்ச்சி ஏற்படுவது என்பது இந்த ஒரு வார்த்தையினால தானே சார். அவர் என்ன சொன்னாரு, அவர் சொல்றதுக்கெல்லாம் பதில் இல்ல. அதே மாதிரிதான் சார் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் சொல்லியிருக்காரு. இல்ல, அதாவது அதை தவிர ஸ்டாலினுக்கு மண்டையில ஒண்ணு இல்லைன்னு தெரியுது. யாருக்கும் தர்க்க ரீதியாக பதில் சொல்ல முடியல, யார்கிட்டையும் தர்க்கம் பண்ண முடியல, வேற வழி இல்லாம ஏதாவது உளறி கொட்டிட்டு இருக்காரு. அந்த ஸ்டாலினையும் அறிவாளின்னு பேசுறதுக்காக நாஞ்சில் சம்பத் போன்றவங்களாம் வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க ஏற்கனவே சொன்னீங்களே, இதை வைத்துதான் பாமக பரபரப்பாகுதுன்னு நாஞ்சில் சம்பத் போன்றவங்களாம் பேசுறாங்கன்னு. சார், கடந்த காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய போராட்டங்களையும் விட இன்றைக்கு போராட்டங்கள் குறைவு. அதை மறுப்பதற்கில்லை. போராட்டம்னு சொன்னாவே அதற்கான இடத்தில் இருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். திமுக அப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்தல, அண்ணா திமுக நடத்தல, கம்யூனிஸ்டுகள் நடத்தல, திருமாவளவன் நடத்தல. என்றைக்குமே போராட்ட களத்தில் நின்று இறுதி வரை போராடிய ஒரு பாரம்பரியத்திற்கு சொந்தமான இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தான். இன்னைக்கு ஸ்டாலினிடம் இந்த கேள்வியை கேட்டுத்தான் போராட்டம் நடத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஸ்டாலினுக்கும் அதானிக்கும் தொடர்பு இருக்கு. அப்பளுக்கு இல்லாமல் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக அந்த உண்மையை வெளியே கொண்டது பாட்டாளி மக்கள் கட்சி தானே. இன்னைக்கு பாமகவை பற்றி வசைபாட வந்திருக்கின்ற இந்த நாக்கு வியாபாரி நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் நான் வன்மையோடு பேசியவர். 89ஆம் ஆண்டு கலைஞர் ஆட்சிக்கு வரும் பொழுது பல மணி நேரம் ஒரே மேடையில் தனி ஆளாக நின்று பேசியவர் நாஞ்சில் சம்பத். நான் மறுக்கவில்லை, அவருடைய இலக்கிய ஆற்றலை நான் மறுக்கவில்லை. ஆனால் அந்த இலக்கிய ஆற்றலை எல்லாம் இன்றைக்கு அறிவாலயத்திடம் காவு கொடுத்து விட்டார். திமுக விட்டு மறுமலர்ச்சி திமுக போனார், மறுமலர்ச்சி திமுகவிலிருந்து அண்ணா திமுகவிற்கு போனார். இதே நாஞ்சில் சம்பத் ஜெயலலிதாவை பார்த்து பெண்களை பற்றி வர்ணிக்கின்ற பொழுது சின்ன இடை அண்ணன் நடை என்றெல்லாம் பேசிவிட்டு நம்முடைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு இருப்பது நடையா, அது பெரிய கடல் மடை என்றெல்லாம் பேசிவிட்டு கடைசியில் ஜெயலலிதாவிடம் போய் கைகட்டி வாய் புத்தி நின்றவர் தான். இவரெல்லாம் ஒரு போராட்டத்தையே மையமாக வைத்து தன்னுடைய வாழ்க்கையே போராட்டமாக்கி கொண்டிருக்கின்ற டாக்டர் ஐயாவை பேசுகின்ற அளவிற்கு, டாக்டர் ஐயா விமர்சனம் செய்கின்ற அளவிற்கு பாமக ஒன்றும் இன்றைக்கு சிரித்து போய்விடவில்லை, சிறுமையான நிலைமைக்கு வந்து விடவில்லை. இன்றைக்கும் பாமக ஒரே இரவில் அறிவித்து அடுத்த நாள் காலையில் ஒரு போராட்டத்தை நடத்த முடிகிறது. திமுகவால் நடத்த முடியுமா? அண்ணா திமுகவால் நடத்த முடியுமா? அவர்களோடு இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளால் நடத்த முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட நம்மை பார்த்து நாக்கு வியாபாரி நாஞ்சில் சம்பத் எல்லாம் விமர்சிப்பதற்கு எந்த உரிமையும் தகுதியும் கிடையாது. நாம கேட்பது என்ன? டாக்டர் ஐயா கேட்டது என்ன? ஸ்டாலின் அதானியை சந்திச்சாரா இல்லையா? கௌதம் அதானிக்கு ஸ்டாலினுக்கு இடையில் நடந்த பேச்சு என்ன? கௌதம் அதானி ஒரு சாதாரண மனிதராக ஸ்டாலினை சந்தித்திருந்தால் கேள்வியே இல்லை. இல்ல, நாஞ்சில் சம்பத் சொல்லியிருக்கார், பல நாட்டு தூதர்கள் எல்லாம் ஸ்டாலினை வந்து சந்திக்கிறார்கள். ஒருவேளை இப்படி ஒரு கோமாளி தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்காரோ, இவர் எப்படி இருப்பார்னு பாக்குறதுக்காக வந்து சந்திச்சாங்களான்னு என்னால் ஒரே நிமிடத்தில் ஒரு கேள்வியை எழுப்பிவிட முடியும். ஆனால் நாக்கு வியாபாரி நாஞ்சில் சம்பத்தை போல நான் தரம் தாழ்ந்து விட விரும்பவில்லை. பல நாட்டு தூதர்கள் ஒரு முதலமைச்சரை வந்து சந்திப்பது வேறு, பல நாட்டு தலைவர்கள் ஒரு முதலமைச்சரை வந்து சந்திப்பது வேறு. அதானியின் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வேறு எந்த அரசியல் கட்சியை விடவும் அதிகமான குற்றச்சாட்டுக்களை அதானியின் மீது சொன்னது திமுக.
அதானிக்கு எதிராக இவர்கள் பாராளுமன்றத்தில் அடக்கி வாசித்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அதானிக்கு எதிராக கொக்கரித்தது திமுக. அதானிக்கு எதிராக கொக்கரித்து விட்டு அதானி அவங்க கேள்வியே இல்ல சார், அவங்க கேள்வியே இப்ப நீங்க மாநிலத்தை கேட்கிற இந்த கேள்வியை ஏன் மத்தியில இருக்கக்கூடிய மோடி கிட்ட கேட்கலன்னு கேக்குறாங்க. நீங்க கூட்டணி கட்சி தானே இருக்கிறீங்க, ஏன் அங்க கேட்காம இங்க கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சார் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருப்பது திமுகவும் திமுக கூட்டணியும் தான். நீங்க ஏன் பார்லிமெண்ட்ல அந்த கேள்வி எழுப்பல? ஏன் யாருமே பேசல? ஏன் எல்லாரும் அதானிக்கு எதிராக அங்க வாய் மூடி இருந்தீங்க? நீங்க அங்க அதானிக்கு எதிராக பேசியிருந்தா கூட இதை கேட்காமல் விட்டிருப்பார்கள். அங்க அதானிக்கு எதிராக வாய் மூடி அமைதியா இருக்கிறீங்க. ராகுல் காந்தி அதானிக்கு எதிராக பேசுறாரு. ஆனா திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மிகச்சிறந்த பாராளுமன்றவாதி என்று இன்றைக்கும் போற்றிக் கொண்டிருக்கின்ற வைகோ, காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாட்டை சேர்ந்த அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் அமைதி காக்குறீங்க? நீங்க எல்லாம் அமைதியா இருப்பீங்க, அதானியோட ரகசிய உறவு வச்சிருப்பீங்க, அதானியோட கள்ள கூட்டு வச்சுக்குவீங்க. ஆனா நாங்க கேள்வி கேட்கணுமா? அப்புறம் எதுக்கு நீங்க தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துறீங்க? ஆட்சி நடத்துகின்ற உங்களுக்கு இல்லாத, உங்களால் முடியாத ஒன்றை எங்கள் மீது திணிக்க பாக்குறீங்க. அதானே தமிழ்நாட்டில் என்ன நடந்ததுங்கிற பாக்குறதே எங்களுக்கு நேரம் சரியா இருக்கு. திமுக ஆட்சி செய்கின்ற முறைகேடுகளை பார்த்து அவர்களுக்கு எதிராக கேள்வி கேட்பதற்கே நேரம் போதல. அந்த அளவுக்கு இவங்க முறைகேடு பண்ணிட்டு இருக்காங்க. சாராய கடையை மூடுற அதிகாரத்தை அவங்க வச்சுட்டு பார்லிமெண்ட்ல போய் பேசினாங்கல்ல, மதுபான கடைகளை மூடுன்னு திருமாவளவன். இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. இவங்க திருமாவளவன் கேட்டிருக்கும்ல, சாராய கடையை மூடுற அதிகாரமே நமக்கு தான் இருக்குது, நீ என்ன மாநில அரசுடைய அதிகாரத்தை மத்திய அரசு கொண்டு போய் கேட்டிருக்கிற அப்படின்னு திருமாவளவன் இவங்க கேட்டிருக்கணும். இல்ல திருமாவளவனாவதும் மாநில அரசுக்கு இருக்கணும். இல்ல இல்ல, இது நம்ம வேற திசைக்கு போக வேணாம். இல்ல இப்ப இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே, இப்ப நாஞ்சில் சம்பத் அவர்கள் கூட ரொம்ப நாகரிகமான முறையில் தான் அவர் சொல்றாரு. மருத்துவர் ஐயாவுக்கு இருக்கக்கூடிய அனுபவத்துக்கும் பண்புக்கும் இந்த பிரச்சனையை அவர் கையெழுத்துக்கு வேணாம் அப்படின்னு தான் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் சொல்ற மாதிரி ஒன்னும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வன்னியர் அமைப்புக்கு, வன்னியர் சமூகத்துக்கு என்ன குறை செஞ்சுட்டாரு? அவர் தானே மணிமண்டபம் கட்டினாருன்றாரு. அவர் தானே மணிமண்டபம் கட்டியிருக்காரு. படையாச்சியாருக்கு அவர் தான் மணிமண்டபம் கட்டியிருக்காரு. படையாச்சியாருக்கு திமுக தான் செல வச்சிருக்கு. இப்போ தியாகிகளுக்கு மணிமண்டபம் அவங்க தான் கட்டுறாங்க. இதுல நம்ம கடலூர்ல உடைய மாவட்ட செயலர் அமைச்சர் பன்னீர்செல்வம் தான், அவரும் வன்னியர் சமூகம் தான். சேலத்தினுடைய மாவட்ட செயலர் வன்னியர் சமூகம் தான். வன்னியர் சமூகத்தினுடைய மக்கள் குலதெய்வமா ஸ்டாலினை கொண்டாடுறாங்கன்றாரு. இல்ல, அதாவது இந்த திராவிட இயக்கம் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, 1 2 3 கல்யாணம் கட்டுறாங்க, இல்லைன்னா நினைவு மண்டபம் கட்டுறாங்க. மக்களுக்காக இவங்க சாதிச்சது என்ன? வன்னியர் சமூகம் யார குலதெய்வமா கொண்டாடுறாங்க? வன்னியர் சமூகம் குலதெய்வமா கொண்டாடின திரௌபதி அம்மன் ஆலயத்துக்கு பூட்டு போட்டது இதே திமுக அரசு தானே. மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலயத்துக்கு பூட்டு போட்ட ஸ்டாலினை, வன்னியர்களுடைய குலதெய்வமான திரௌபதி அம்மன் ஆலயத்துக்கு பூட்டு போட்ட ஸ்டாலினை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்க வன்னியர்கள் குலதெய்வமா கொண்டாடுறாங்களா? பேசுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா சார்? வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்துட்டாரா ஸ்டாலினை குலதெய்வமா கொண்டாடுறதுக்கு? வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு எங்க இருக்குன்னே தெரியல, என்ன ஆகும்னு தெரியல, அடுத்து என்ன நடக்கும்னு தெரியல. இந்த ஆட்சி கொடுக்குமா கொடுக்காதா? கிட்டத்தட்ட எல்லோரும் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். சட்டமன்றத்திலே சொல்லிட்டாங்க, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம். என்ன சொன்னீங்க? வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு சம்பந்தமாக நாங்கள் அமைத்திருக்கின்ற ஆணையம் இன்னும் பரிந்துரையை தரலன்னீங்க. அதே பரிந்துரைக்கு கால நீட்டிப்பு கொடுத்தீங்க. கால நீட்டிப்பு கொடுத்து இன்னைக்கு அந்த ஆணையம் என்னாச்சுன்னே தெரியல. அது கிணற்றிலே போட்ட கல்லாக இருக்குது. இவரை போய் வன்னியர் சமூகம்லாம் ஸ்டாலினை குலதெய்வமா கொண்டாடுறாங்களாம். வன்னியருடைய குலதெய்வம் என்னங்கிறதா அந்த நாஞ்சில் சம்பத்துக்கு தெரியுதா? வன்னியருடைய வரலாறு என்னன்னு தெரியுமா முதல்ல ஸ்டாலின் சம்பத்துக்கு? வன்னியர்களுக்கு குலதெய்வமா கொண்டாடுறதுக்கு வேற யாருமே கிடைக்கலையா? இந்த தத்தி தான் கிடைச்சதா அப்படின்னு நான் கேட்கல. வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு நாஞ்சில் சம்பத்துக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக ஸ்டாலினை வன்னியர் சமூகம் இன்றைக்கு குலதெய்வமா கொண்டாடுறது? சாராய கடை திறந்து விட்டு வன்னியர் சமூகத்தில் பெரும்பாலான இளைஞர்களை சாராயத்திற்கு அடிமையாக்குனாங்களா, அதுக்காக கொண்டாடுதா? அல்லது
இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு மணிமண்டபம் கண்டுகிறோம் என்று சொல்லி அந்த மணிமண்டபத்தை மட்டுமே காட்டி வன்னியருடைய இடஒதுக்கீட்டை ஏமாற்றுவதற்கு கூச்ச நாச்சம் இல்லாமல் துணிந்து விட்ட திராவிட மாடல் அரசுக்கு தலைமை தாங்கி இருக்கின்ற ஸ்டாலினை எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலன்னாலும் பரவாயில்ல, எங்களுக்கு கல்வி இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, எங்க பிள்ளைங்க குடிச்சு சீரழிஞ்சாலும் பரவாயில்ல, எங்க சமூகம் எப்படி நாசமா போனாலும் பரவாயில்ல, நீங்க மட்டும் கோடியிலே புரளலாம். ஆகவே நீங்க தான் எங்களுக்கு குலதெய்வம் வன்னியர் சமூகம் கொண்டாடிட்டு இருக்குதா? அப்புறம் 57,000 பேர் 56,000 பேர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல பாமகவுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்புறம் சீமான் கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்க குலதெய்வமா இல்லையான்றது நீங்க பணம் கொடுக்காம ஓட்டு கேட்டிருந்தீங்கன்னா அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் உங்க லட்சணம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் சரி, உங்களதான் குலதெய்வமா கொண்டாடுறாங்களா? அப்புறம் ஏன் பணம் கொடுத்து ஓட்டு கேட்டீங்க? அப்புறம் ஏன் அன்புமணி கூட்டத்துக்கு போகாம இருந்தா அதுக்கு பணம் கொடுத்தீங்க? இதெல்லாம் பித்தலாட்ட அரசியல் தானே, இதெல்லாம் அயோக்கியத்தனமான பிரச்சாரம் தானே சார். இது தேர்தல் அரசியல்ல இப்படிலாம் சார் பண்ண வேண்டியதா இருக்கு. மக்கள் அதான விரும்புறாங்க சார். மக்கள் விரும்பல. அந்த மக்களை அந்த அளவுக்கு மாத்தினது திராவிட கட்சிகள் தான். எந்த மக்கள் சார் இவங்கிட்ட முதல்ல போய் ஓட்டுக்கு பணம் கொடுன்னு கேட்டாங்க? அதை திருமங்கலம் இடைத்தேர்தல் ஆரம்பிச்சு வச்சதே மூக்க அழகிரி தானே. நீங்க தானே மக்களுக்கு பணம் கொடுக்கிற கலாச்சாரத்தையே உருவாக்குனீங்க. நீங்க தானே சாராய கடையை அரசே நடத்துகிற கலாச்சாரத்தை உருவாக்குனீங்க. நீங்க தானே சாராய கடையை திறக்கிற கலாச்சாரத்தை உருவாக்குனீங்க. இந்திய நாட்டுக்கே பொட்டி வாங்குற கலாச்சாரத்தை உருவாக்குனதே கலைஞர் கருணாநிதி தானே. ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இந்திய நாட்டுல முதல்ல ஒரு முதலமைச்சர் மேல விசாரணை கமிஷன் வச்சாங்கன்னா அது சர்க்காரிய கமிஷன், ரே கமிஷன், பால் கமிஷன் திமுக மேலதான். அதுக்கு பின்னாலதான் எத்தனையோ முதலமைச்சர்கள் மேல ஊழலுக்காக விசாரணை கமிஷன் அமைச்சாங்க. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி மீது விசாரணை கமிஷன் அமைத்த இந்திரா காந்தி எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நகர்வாலா ஊழலில் சம்பந்தப்பட்டவர். நகர்வாலா என்கின்ற ஒருவர் வங்கியில் பணம் வாங்கி இரவு நேரத்தில் அவருக்கு பணம் கொடுத்து அந்த நகர்வாலா மிகப்பெரிய மோசடியை செய்தார் என்று சொல்லப்பட்டு அது சம்பந்தமாக விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு அந்த விசாரணை கமிஷனுக்கு போன 2 நீதிபதிகள் என்ன ஆனாங்கன்னு தெரியல. நகர்வாலா என்ன ஆனானே தெரியல. அன்றைக்கு இந்தியாவெங்கும் கொந்தளிப்புக்கு ஆளான நகர்வாலா ஊழலில் சம்பந்தப்பட்ட இந்திரா காந்திக்கே கருணாநிதி ஊழலை பார்த்து வெகுண்டு எழுந்திருக்காரு அப்படின்னா அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஊழல் செஞ்சிருப்பீங்க? நகர்வாலா ஊழலில் சம்பந்தப்பட்டவர்களும் சர்க்காரியா ஊழலுக்கு சம்பந்தப்பட்டவர்களும் ரே கமிஷன், பால் கமிஷனுக்கு ஆளானவர்களும் இன்னைக்கு சேர்ந்து கூட்டணி வச்சுட்டு ஊழலை பத்தி பேசினா நீங்க பாமகவுக்கு எதிராக டாக்டர் ஐயாவுக்கு எதிராக கொக்கரிப்பீங்களா? இல்ல, அவர் கடைசி வரையும் ஐயா மீதான ரொம்ப மரியாதையான பதிவோட தான் அவர் பேசுறாரு. அவருக்கு இந்த மாதிரி ஐயா அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ன உடனே திரு அன்புமணி அவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாரு. அவங்க முதல் மன்னிப்பு கேட்கணும் போதுதான் இவர் என்ன சொல்றாருன்னா, அன்புமணி அவர்கள் அரசியல்ல சாலை பிள்ளைன்றாரு. காரணம், அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவால எம்பி ஆயிட்டு நாடாளுமன்றத்துல போய் இவர் என்ன பேசினாரு, உரத்த குரல்ல ஏதாவது பதிவு பண்ணிருக்காருன்னு கேக்குறாரு. அன்புமணி சவளை பிள்ளையா சாதித்த பிள்ளையா நாஞ்சில் சம்பத்தை ஐக்கிய நாடுகள் சபையில போய் கேட்க சொல்லுது. ஐக்கிய நாடுகள் சபையில உலகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாட்டை நடத்தியவர், அந்த மாநாட்டிற்கு தலைமை ஏற்று நடத்தியவர், கிராமப்புற சுகாதார திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் பான் கி மூன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அவருடைய அலுவலகத்தில் சந்தித்து அந்த கிராமப்புற சுகாதார திட்டம் சம்பந்தப்பட்ட அத்தனை ஆவணங்களையும் அவரிடம் வாங்கி கொண்டு போய் இன்றைக்கு உலகத்தின் 186 நாடுகளில் கிராமப்புற சுகாதார திட்டம் இருக்கு அப்படின்னா அதை அறிமுகப்படுத்தியவர் அன்புமணி. அன்புமணி பார்லிமெண்ட்ல பேசினாரா இல்லையான்னு கூட தெரியாம தமிழ்நாட்டின் ஒரு சிறந்த பேச்சாளர் என்று சொல்லப்படுகின்ற நாஞ்சில் சம்பத் இருக்காருன்னா இவர் எந்த அளவுக்கு இன்றைக்கு அறியாமையில் மூழ்கி போயிருக்காருன்னு பாருங்க. கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம், அதை பற்றி பாராளுமன்றத்தில் அன்புமணி பேசுறது பார்க்கலையா? இன்னும் தமிழகத்தின் எத்தனை நீர்ப்பாசன திட்டங்களுக்காக பேசியிருக்கார். ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு மட்டும்தான் பேசுவோம். மத்திய அரசின் அதிகாரத்தில் இல்லாத ஒன்றை திருமாவளவன் பேசுற மாதிரிலாம் பேச முடியாது. தமிழ்நாட்டில் சாராய கடை மூடுங்கன்னு போய் பார்லிமெண்ட்ல கேட்க மாட்டோம். மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதுதான் கேட்க முடியும்.
நீட் தேர்வை ரத்து செய்ய சொல்லி பாராளுமன்றத்தில் அன்புமணி பேசிய அந்த பேச்செல்லாம் அவன் கேட்கலையா? அன்புமணி பாராளுமன்றத்தில் தேவை ஏற்படுகின்ற பொழுது பேசுவார், பேசிக்கொண்டே இருக்கிறார். பார்க்காமல் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு கண்ணு குருடாயிடுச்சுன்னு அர்த்தம், அல்லது இவங்களுக்கு காது செவிடாயிடுச்சுன்னு அர்த்தம். 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. அதுல பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுதிமொழி எடுக்க வாயை திறந்தோட சரி, அதுக்கு பின்னால அவங்க நாடாளுமன்ற கேண்டீன்ல சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் வாயை திறக்கிறாங்க, வேற எதுக்கும் வாயை திறக்கிறது இல்லை. ஏதோ ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் வாயை திறக்கிறாங்க, அது உப்பு சப்பு இல்லாத பிரச்சனையை பேசுறாங்க. இலங்கையில நடைபெற்ற மீனவர்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமையை பத்தி பேசுறாங்களா? நீட் தேர்வை பத்தி தமிழ்நாட்டுல வாய்கிலேயே பேசுனீங்களே, அதை பத்தி பேசுறீங்களா? அதானியுடைய மின்சார பேர ஊழல் இன்றைக்கு அமெரிக்க நீதிமன்றம் வரை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பேசுனீங்களா? திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் வந்து மேடை போட்டு பேசுறீங்க. திமுகவில் இருக்கிற மற்ற திமுகவுடைய பேச்சாளர்கள்லாம் தமிழ்நாட்டில் பேசுறீங்க, ஏன் பாராளுமன்றத்தில் போய் பேசல? பேசுவதை தவிர்த்தவர்கள், பேச விரும்பாதவர்கள், பேச முடியாத, பேச தெரியாதவர்கள்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கிட்டு அன்புமணியை குறை சொல்வதற்கு நாஞ்சில் சம்பத்திற்கோ மற்றவர்களுக்கோ என்ன தகுதி இருக்கிறது? சார், அவரு திமுகவுடைய மாவட்ட செயலர்கள்லாம் வந்து வன்னியர் சமூகத்துக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கோன்றாரு. அப்படி கொடுத்துருக்காரா சார்? சார், இவங்க என்ன சார் வாய்ப்பு கொடுக்குறாங்க? திமுகவுக்கு உதயசூரியன் சின்னத்தை கொடுத்ததே வன்னியர் சமூகம் தானே சார். கோவிந்தசாமி தானே வந்து அவருடைய உழைப்பாளர் கட்சியினுடைய சின்னமான உதயசூரியன் சின்னத்தை திமுகவுக்கு கொடுத்தாரு. அதே கோவிந்தசாமியுடைய திருவுருவ படத்தை திண்டிவனத்தில் இருக்கின்ற கோவிந்தசாமி கலை கல்லூரியில அவருடைய திருவுருவ படத்தை நீக்கணும்னு திமுகவுடைய அமைச்சராக இருந்த மஸ்தான் எவ்வளவு சதி பண்ணார். பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா போர்க்குரல் எழுப்பினதுக்கு பிற்பாடுதான் அவருடைய உருவப்படத்தையும் அங்க விட்டாங்க. இவங்க வன்னியர் சமூகத்தின் தலைவர்களுடைய வரலாறுகள்லாம் அழிச்சிட்டு நாங்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மாவட்ட செயலாளர் ஆக்கி விட்டோம். ஏன் வேற ஜாதிக்காரங்க மாவட்ட செயலராக போடுங்களா? உங்களை யார் வேணாம்னா ஓட்டு பாருங்க, செல்லா காசு ஆயிருவீங்க அந்த மாவட்டத்துல. வன்னியருடைய ஓட்டுக்களை அபகரிப்பதற்காக நாங்க மாவட்ட செயலர் ஆக்கிட்டோம், நாங்க மந்திரி ஆக்கிட்டோம். நீ என்ன மந்திரி ஆகின? இந்த நாட்டுடைய முதலமைச்சர் பதவியை உங்களுக்கு விட்டு வச்சிருக்கிறது வன்னியர் தான். இந்த நாட்டை ஆள்வதற்கே இந்த மண்ணின் மைந்தர்கள் நீங்க கிடையாது. இந்த நாட்டை முதலமைச்சராக இருந்து ஆள வேண்டியதே வன்னியர் சமூகமும் இன்னும் பல பெரும்பான்மை சமூகங்கள் தான். ஒரு 3% சிறுபான்மை சமூகமா இருக்கிற நீங்க உங்களை கொண்டு போய் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வச்சது இந்த வன்னியர் சமூகமும் அந்த பெரும்பான்மை சமூகங்கள் தான். உள்ளபடியே இங்க முதலமைச்சராக இருக்க வேண்டியது வன்னியர் உள்ளிட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்கள் உள்ளிட்ட இன்னும் சில பெரும்பான்மை சமூகங்கள் தான் இருக்கணும். நீங்க போய் முதலமைச்சராக உட்காந்துட்டு எங்களை மாவட்ட செயலர் ஆக்கிட்டோம், நாங்க மந்திரி ஆக்கிட்டோம். உன்னை முதலமைச்சர் ஆகினவங்களை பார்த்து எவ்வளவு மோசமான ஒரு எண்ணத்தில் இவர்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பாருங்க. தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குன்னு பாருங்க. சேலம் மாவட்டத்தில் மாவட்ட செயலர் போடுங்க, போட்டு பாருங்க. இவரு சார் ஒரு உதயசூரியன் சின்னத்தை வந்து கோவிந்தசாமி நகர் கொடுத்தாரு நீங்க சொல்றீங்க. இருங்க ஒரு நிமிஷம், நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அப்ப விழுப்புரம் மாவட்டத்துல வன்னியர்கள் தான் மெஜாரிட்டியா தான் இருக்காங்க, அங்கேயும் பொன்முடியோட பையனை கொண்டு போய் மாவட்ட செயலர் ஆக்குனீங்க. ஏன் பொன்முடியோட பையனை, வன்னியர்கள் பெரும்பான்மையா இருக்கிற இடத்துல பொன்முடியோட பையனை ஏன் முதல்ல எம்பி ஆக்குனீங்க? இவ்வளவு பேசுறீங்களா வன்னியர் சமூகத்திற்கு ஸ்டாலின் தான் காவலர்னு. சேலம் மாவட்டத்துல வீரபாண்டியார் குடும்பத்துடைய நிலைமை என்ன? வீரபாண்டியார் குடும்பத்துல ஒருத்தர் கூட எம்எல்ஏ சீட் கிடையாது, எம்பி சீட் கிடையாது. ஆனா திமுகவுடைய அத்தனை வாரிசு தலைவர்களுக்கும் அன்பில் தர்மலிங்கம், எம்ஆர்கே பன்னீர்செல்வம், இவரு பொன்முடி, தென்னரசு, இப்படி திமுகவில் இருக்கின்ற பெரும்பாலான கட்சியினுடைய முன்னோடிகளுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சீட் கொடுத்திருக்காங்க. ஏன் வீரபாண்டியார் குடும்பத்தை மட்டும் ஓரம் கட்டினீங்க? வன்னியர்கள்ன்ற ஒரே காரணத்தால தானே. நீங்க என்ன ஒரு வன்னியருக்கு சாதிச்சு கிழிச்சிட்டீங்க? நீங்க என்ன வன்னியரை காப்பாத்திட்டீங்க? கலைஞர் கருணாநிதிக்கு ஆபத்து வந்த போதெல்லாம் உடன் நின்று காப்பாற்றியது வீரபாண்டியார் தானே. இன்னைக்கு அந்த வீரபாண்டியார் எங்க இருக்குது? எங்க இருக்காரு? அந்த குடும்பம் இன்னைக்கு எங்க இருக்குது? அந்த குடும்பத்தை சேலம் மாவட்ட அரசியல் இருந்த ஓரம் கட்டி வச்சுட்டு நீங்க என்ன வன்னியரை காப்பாத்தினீங்க? உங்களை எப்படி வன்னியர் சமூகம் காவல் தெய்வமா கொண்டாடும்? இல்ல சார், இப்ப என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னா,
உதயசூரியன் சின்னத்தை வந்து திமுக கொடுத்ததா சொல்றீங்க. கோவிந்தசாமி நாயக்கருடைய வாரிசு இப்ப எங்க இருக்காங்க சார்? ஏன்னா நீங்க வீரபாண்டியோட வாரிசு என்னன்னு கேட்டீங்க. அவர் கோவிந்தசாமியுடைய நாயக்கருடைய வாரிசு இப்ப எங்க இருக்காங்க? ஏஜி சம்பத் பிஜேபியில இருக்காரு. அவர் எங்க துரத்தி விட்டுருக்கீங்கன்னு பாருங்க. திமுக உதயசூரியன் சின்னம் கொடுத்தா அவங்க ரோட்ல நிக்கிறாங்க. அப்புறமா வன்னியர்கள் இவங்களை வந்து குலதெய்வமா கொண்டாடுறாங்களாம். சொல்றதுக்கு ஒரு இவங்களுக்கு நாக்கு பூசலையா சார்? அதனாலதான் நாஞ்சில் சம்பத் நாக்கு வியாபாரின்னு சொல்றேன் சார். அவரு ஏஜி சம்பத் வந்து இதுதானே சார், விழுப்புரம் மாவட்டம் தானே? அவரு விழுப்புரம் மாவட்டம் சேர்ந்தவர் தானே சார்? அவரு ஏன் அவருக்கு மாவட்ட ரோல்ல வேற எதுவும் கொடுக்கல? அதனால போயிட்டாரு. அவரை ஓரம் கட்டினாங்க, போயிட்டாரு. அங்க விழுப்புரம் மாவட்டத்தில் கொண்டு வந்து பொன்முடிங்கிற ஒரு குடிச்சுட்டு வளர்ற ஒருத்தரை கொண்டு வந்து நீங்க வந்து பெரிய அளவில் உட்கார வச்சிருக்கீங்க. அவரை மந்திரி ஆக்கிருக்கீங்க. அவர் பையனை மாவட்ட செயலாளர் ஆக்குறீங்க. அவர் பையனை எம்பி ஆக்குறீங்க. திமுகவுக்கு உதயசூரியன் சின்னத்தை தாரை வார்த்து கொடுத்த அவருடைய மகன் ஏஜி சம்பத்தை நீங்க கட்சியை விட்டு துரத்துறீங்க. நீங்க என்ன பண்ண வன்னியரை காப்பாத்திட்டீங்க? சரிங்க சார், உங்களுடைய அரிய நேரத்துக்கு நன்றி. பொன்முடி குடிச்சிருக்காருன்றதெல்லாம் நமக்கு வந்து அவ்வளவு ஆதாரம் இல்லாத செய்தி. இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கு இல்ல இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அதையும் பதிவு பண்ணிடுறேன். நான் எனக்கு வந்து பொன்முடி குடிக்கிறாரா இல்லையான்னு தெரியாது. அவரோடு பணியாற்றிய ஒரு பேராசிரியர் தான் நான் ஒரு காணொலியில வந்து சிவி சண்முகம் குடிச்சிட்டு வளர்றார், பொன்முடி குடிக்காம வளர்றாருன்னு பேசியிருந்தேன். எனக்கு அவரோடு பணியாற்றிய ஒரு பேராசிரியர் அந்த தொலைபேசியில் அழைத்து, நீங்க என்னங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்கன்னாரு. ஏங்க நான் ஒன்னும் தப்பா பேசல அப்படின்னு. அப்படி என்னங்க நான் தப்பா பேசிட்டேன்? எனக்கு தெரிஞ்சதை வரைக்கும் நான் சரியா தான் பேசியிருக்கேன். ஏங்க பொன்முடி குடிச்சிட்டு தாங்க வளர்றான், நீங்க என்னங்க பொன்முடி குடிக்காம வளர்றான்னு பேசுறீங்கன்னு கேட்டார். அதுக்கு பின்னாலதான் நான் அதை பதிவு பண்ணேன். சரிங்க சார், உங்களுடைய அரிய நேரத்திற்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.